என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன் என் வண்டியில் அப்படின்னு சொல்லி நம்மளோட கார் இது வேணால் தனியாக பார்ட் 2 வீடியோ போடுறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வேணால் போடவே இல்லை. ஏன்னா கார் காட்டுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டயரே வெடிச்சிருச்சு. அது இந்த டயர்னால் இந்த டயர் தான். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டயரை பார்த்தீங்கன்னா இது அதுக்கப்புறம் போடல. அதுக்கப்புறம் வேணால் நான் கோயம்புத்தூரே வந்துட்டேன். சரி வேணாம் நம்ம ஊரில் போய் போட்டுக்கலாம், எடுத்த வீடியோ போதும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் ஊருக்கு போட்டு தான் அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுக்கிறேன். என் ஃபோனை பார்த்தீங்களா பேசிகிட்டே வரலாம் கஷ்டம்ட்டேன். ஆனால் வண்டி தாங்க பார்க்க அழகாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மலை இருக்குது. காட்டுறேன். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மலை இருக்கா, அந்த மலை பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படியே வண்டியை பார்க்கும்போது. அதனால் வேணால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் தான் வந்து அங்கே போய் ஒரு ரோடு மாதிரி போகணும். அங்கே போய் தான் பார்த்தீங்கன்னா ப்ளாக் பண்ண நினைப்பேன். சரி தான் நான் நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இறக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி காட்ட போகிறோம். ப்ராப்ளம்னா ஃப்ரண்ட்டு மட்டும் தான் ஏபிஎஸ், பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கிடையாது. இப்போ வந்து நான் சும்மா ரவுண்ட் அடிக்கிறதுக்காண்டி எடுத்து வந்தேன். அப்படியே வந்து நான் சினிமா ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்கனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்னால் வச்சு ஓட்ட முடியல. உண்மையாக சொல்லணும்னா பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க. ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் இல்லாமல் வந்துன்னா டயர் வந்து பார்த்தீங்கன்னா 180, அது போக பார்த்தீங்கன்னா 180னா சைஸ் நான் சொல்கிறேன், 180 சைஸு. எனக்கு கார்னரிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. எந்த வந்து ஒரு குறையுமே வண்டியில் கிடையாது எனக்கு வரைக்கும். இப்போ வந்து சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான ஒரு குறை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வண்டி நான் பார்க்கும்போது தாங்க தெரியுது. செல்ஃப் மோட்ரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து டிஸ்க் பிளேட், அதாவது டிஸ்க் ஷூ சொல்லுவாங்களே பிளேட்டு, அது இப்போ பிரேக் ஷூவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ஷூ, அதுக்கப்புறம் டிஸ்க் பிளேட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபுல்லாமே இந்த ரொட்டேட்டே ஃபுல்லாமே வேலை பார்த்துச்சு. அதே மாதிரி மாஸ்டர் சிலிண்டர் மீன்ஸ் இது வந்து இந்த சிலிண்டர் வந்து ஃபில் தான் பண்ணாங்க, ஆனால் மாற்றலை. அதுக்கப்புறம் வந்து லிவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கம்பி எல்லாமே வந்து ஸ்ப்ரிங் எல்லாமே கட் ஆயிருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி உடஞ்சி தாங்க இருந்துச்சு. நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து சரி ஓகே இது ஒரு எப்படி ஒரு 1000 பக்கம் வேலை சொல்கிறாங்க, நம்ம இப்போதைக்கு வந்து ஸ்டிக்கரிங் பண்ணணும்னு சொல்லி மேலே வந்து பிளாக்ல ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன். இந்த சைடு ஒட்டிட்டேன், அது போக பார்த்தீங்கன்னா இந்த சைடுமே ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன ஒர்க் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வைசரும் இந்த ஹேண்டில் இந்த இது இருக்குல்ல இதுவும் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. இதோட காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் முன்னாடி கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் மாற்றும் போது எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா ஒரு 250 ரூபா பக்கம் வந்துருச்சு. ஆனால் போன டைம் நான் வந்து எமகா பிராண்டு நான் வாங்கும் போது 150 இல்லை 100 தான் இருந்துச்சு. நான் வந்து நான் ஊட்டியில் ஒரு டைம் போடும் போது கீழே போட்டப்போ இது உடஞ்சிருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா மாற்றும் போது சொல்லி பார்த்தேன் நான் அவருக்கு. அதுக்கப்புறம் சின்ன ஒர்க்ஸ் ஆங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு சென்சார் வண்டி பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட் கியரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அது போக பார்த்தீங்கன்னா சின்னது தாங்க ஒர்க் பார்த்தா நான் பேசுவேன். பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 அந்த ரேஞ்ச் அது தாண்டி தான் போச்சு. ஆனால் உண்மையாக சொல்ல போனேன் அதுக்கப்புறம் வந்து மீட்டரு, அதுக்கப்புறம் வந்து வண்டி அதுக்கப்புறம் அடைச்சடிச்சு போனது, இது மட்டுமே வேலை செய்கிறதுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6Kலேருந்து 5Kக்குள்ளே ஆகிடுச்சு. பிளேட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணுறது அவ்வளோதான், வேறு மேக்ஸிமம் இல்லை, வேறு எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை. ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூப்பராக இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கேன் நம்மளோட எஸ்சியோட ப்ரொஜெக்டர் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். நான் வந்து என்ன ஒரு சேடான நியூஸ்னால் நான் வந்து எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து அவ்வளோ லைக் பண்ணுவேன். அதாவது லைக் பண்ணுறது மீன்ஸ் சவுண்டாகவும் சரி எதாக இருந்தாலும் சரி இந்த சவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி ப்ரொஜெக்டோட சவுண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் வந்து இப்போ வந்து நான் அதை கழட்ட போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் சொல்கிறோம் நம்மளால் வந்து ஓட்ட முடியல. ஏன்னா வந்து இதை வந்து அதாவது நம்ம வந்து சவுண்டுக்காண்டி வச்சுருக்கோம். ஆனால் வந்து லீகலாக மாட்டியிருந்தேன்னா எனக்கு எந்த கவலையுமே இருந்திருக்காது. நம்ம அன்லீகலாக மாட்டியிருக்கேன். அதனால் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த டைம் பார்த்தீங்கன்னா